தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கோ இல்ல ஸ்விங் ஆர் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கோ எப்படி நம்ம செக்டார் வைஸ் ஸ்டாக் செலக்ஷன் பண்ணணும், இந்த செக்டார் வைஸ் இந்த கேட்டகரிஸ் பண்றாங்கல்ல, இதெல்லாம் நம்ம எங்க போய் எப்படி பாக்குறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். சோ இப்போ நம்ம டைரக்டா கான்செப்டுக்குள்ள போயிடலாம். இப்போ நான் கூகுள் ஓபன் பண்ணியிருக்கேன். கூகுள்ல போயிட்டு என்எஸ்சி அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு வார ரிசல்ட்ல ஃபர்ஸ்ட் ரிசல்ட், அதாவது www.1.nscindia.com இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்க. என்எஸ்சி அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான், கவர்மெண்டோட வெப்சைட். ஓகேங்களா? இப்போ என்எஸ்சியோட வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹோம் இருக்கும், ரெண்டாவது லைவ் மார்க்கெட் இருக்கும். அது மேல கர்சரை மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரீ ஓபன் மார்க்கெட் அப்படின்னு இருக்கும், ரெண்டாவது ஈக்விட்டி ஸ்டாக் அப்படின்னு இருக்கும். அந்த ஈக்விட்டி ஸ்டாக்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க, மேல ஈக்விட்டி ஸ்டாக் வாட்ச் அப்படிங்கிறது கீழே வியூல நிஃப்டி 50 அப்படிங்கிறது டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். அதாவது நிஃப்டி 50 கீழே என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்கோ அந்த கம்பெனிஸோட லிஸ்ட் எல்லாமே இங்க ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம என்ன செக்டார்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த நிஃப்டி 50 இருக்குல்ல, அது கார்னர்ல பாருங்க ஒரு ஏரோ ஐகான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா செக்டார் இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி பேங்க், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி பினான்சியல் சர்வீசஸ், நிஃப்டி எஃப்எம்சிஜி, நிஃப்டி ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா அப்படின்னு எல்லா செக்டார்ஸுமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்டார்ஸ் வேணும், இப்போ உதாரணமாக வந்து நிஃப்டி வந்து மீடியா வேணும் அப்படின்னா நிஃப்டி மீடியாவை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மீடியா கம்பெனிஸ் என்னென்ன இருக்கு நிஃப்டி கீழே அப்படிங்கிற எல்லா லிஸ்ட்டுமே இங்கே ஷோ ஆகும். இங்கே பாருங்க, டிவி 18 இருக்கு, டிபி கார்ப் இருக்கு, ஜீல் இருக்கு, ஜார்கண்ட் இருக்கு, பிவிஆர் இருக்கு, சன் டிவி இருக்கு, டிஷ் டிவி இருக்கு, இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வேற ஏதாவது செலக்ட் பண்ணி பார்க்கலாமா? நிஃப்டி எனர்ஜி செலக்ட் பண்ணி பார்ப்போம். அதில் போயிட்டு நிஃப்டி எனர்ஜின்னு செலக்ட் பண்ணுங்க. இதில் பாருங்க, அத்தானி போர்ட்ஸ், பிபிசிஎல், கெயில், டாடா பவர், ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ், பவர் கிரிட் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸ் கீழே கம்பெனியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் எங்க எல்லாருக்குமே தெரியுமே சார், இதுக்காகவா இந்த வீடியோ மேக் பண்ணீங்க அப்படின்னா கிடையாது நண்பா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப கொரோனா டைம் போயிட்டு இருக்கு, அதாவது COVID-19 இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலு, ஆபீஸ் மோஸ்டா எல்லாமே வந்து க்ளோஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ கொரோனா வந்து முடிஞ்சிட்டு நார்மலா ஆனதுக்கு அப்புறம், அதாவது கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷன்லாம் ஓப்பன் பண்ணிக்காங்க, ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணிக்காங்க, ஆஃபீஸ்ல வந்து ஒரு 100% பீப்புள்ஸ் வச்சு நீங்க ரன் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலு எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆஃபீஸ் எல்லாம் எப்பவுமே ரெகுலரா வந்து ஒர்க் பண்றது போல ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஷூ வாங்குவாங்க, யூனிஃபார்ம் வாங்குவாங்க. அதாவது டெக்ஸ்டைல்ஸ், இந்த ஃபுட்வியர், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து நல்லா சேல் நடக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம அந்த மாதிரி கம்பெனிஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்ப அந்த ஃபுட்வியர், டெக்ஸ்டைல்ஸ் இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு கீழே என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நம்ம எங்க பாக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடா எப்படி நம்ம கம்பெனிஸை செலக்ட் பண்றது அப்படிங்கறத இப்ப வாங்க பார்க்கலாம். சோ கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல போயிட்டு இன்வெஸ்டிங் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க. அதாவது investing.com, இங்கே தான் நம்ம அந்த செக்டார்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிசல்ட், அதாவது investing.com இந்தியா ஃபினான்சியல் நியூஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பாத்தீங்க அப்படின்னா investing.com இந்த வெப்பேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா investing.com பக்கத்துல இந்தியா சிம்பிள் இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. கீழே பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். டூல்ஸ் அப்படியே கீழே கர்சரை கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஸ்கிரீனர் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ செலக்ட் பண்ணோன்னே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீனர் இந்த வெப்பேஜுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆயிடுவோம். ஸோ இந்த ஸ்கிரீனரோட வெப்சைட் வந்து இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்டாக் ஸ்கிரீனர் அப்படின்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு இருக்கும். அதுல இந்தியா அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ
சவுத் ஆப்பிரிக்கா, இதில் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதுல ஆல் எக்ஸ்சேஞ்ச் அதே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் செக்டார்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே தான் முக்கியம். நம்ம இங்கே தான் செக்டார் வைஸ் நம்ம எப்படி ஸ்டாக் செலெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இங்கே தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பேசிக் மெட்டீரியல்ஸு, கேபிட்டல் குட்ஸு, கன்சூமர்ஸு, எனர்ஜி, ஃபினான்சியல், ஹெல்த் கேர், சர்வீஸ், டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட்டிங், யூட்டிலைஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே நீங்கள் உங்களுக்கு எந்த பர்டிகுலர் செக்டார்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது அண்டர் நிஃப்டி 50க்கு மட்டும் இல்லாமல் டோட்டலாக என்எஸ்சி கீழே வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கோ அவ்வளோ ஸ்டாக்ஸும் உங்களுக்கு இங்கே காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் உள்ள மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம். நான் ஆல் செக்டார்ஸே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஆல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இங்கே இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங், அதாவது அட்வர்டைஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸு, இந்த ஏர் கொரியரு, ஏர்லைனு, அப்ரைசல் அண்ட் அக்சசரிஸு. ஸோ அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ரிலேட்டடான செக்டார்ஸை இங்கே நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அப்படின்னு இருக்கு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு இருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டோட்டலாக ஐடி கீழே வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு பர்டிகுலரான செக்டார்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபுட்வியரு, இந்த ஃபுட்வியரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபுட்வியருக்கு கீழே, அதாவது இந்த ஃபுட்வியர் என்னென்ன கம்பெனிஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனிஸ் எல்லாமே இங்கே கீழே ஷோ ஆகும். இங்கே பாருங்க, நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, பாட்டா இந்தியா, ரிலாக்ஸ் ஃபுட்வியர்ஸ் அப்படின்னு இருக்கு, ஸ்ரீ லெதர்ஸ் அப்படின்னு இருக்கு, லிபர்ட்டி ஷூஸ் அப்படின்னு இருக்கு, ஃபோனிக்ஸ் இன்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி, மயூர் லெதர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ்லாம் இருக்கு. அதாவது பர்டிகுலராக ஷூ தயாரிக்கிற கம்பெனி எது, பர்டிகுலராக வந்து இப்போ மோட்டார் தயாரிக்கிற கம்பெனி எது அப்படின்னு நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இந்த ஃபிஷ் லைவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதாவது இந்த மீன் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி உள்ள கம்பெனிஸ் கூட நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஃபிஷ் அந்த மாதிரி பண்ணுறது. நீங்கள் என்ன ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த கோல்டு சில்வர் ரிலேட்டடான கம்பெனிஸும் பர்டிகுலராக இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கோல்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்டில் தான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து இந்த பாண்டு அந்த மாதிரி ETF அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடான கம்பெனிஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஐ திங்க் நான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சவரன் பார்த்தீங்க அப்படின்னா 40,000 கிராஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து மார்ச் டயத்தில் இந்த கோல்டு ரிலேட்டடான கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா கூட இப்போ நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டை பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலராக எந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேயே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், அந்த கம்பெனி இதுக்கு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸில் அந்த கம்பெனி வந்து இப்போ வந்து புல்லிஷில் இருக்கா, பியரிஷில் இருக்கா, என்ன பேட்டர்னு கீழே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கூட இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், எம்எம்டிசி வந்து என்கல்ஃபிங் பியரிஷில் இருக்குது. அதே எம்எம்டிசி வந்து அந்த டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் புல்லிஷ் டோஜி ஸ்டாரில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், டெக்கான் கோல்டு மைன்ஸ் வந்து ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்கல்ஃபிங் பியரிஷில் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் பர்டிகுலர் டைம் பீரியடில் எந்த பேட்டர்ன்ஸ் கீழே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை வச்சு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இங்கே இருந்து கூட நீங்கள் ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சீசனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணணும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒரு ஆள் காண்டாக்ட் பண்ணி எப்படி சார் நம்ம பர்டிகுலராக ஒரு இண்டஸ்ட்ரியில் செலக்ட் பண்ணுறது, என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து டோட்டலாக கொடுத்துருக்கு, காமனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ இதை ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண அந்த கொஸ்டின் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கிற பட்சத்தில் அதையும் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஷேர் மார்க்கெட் அகாடமியில் நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பராக ஜாயின் பண்ணணும், எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ-புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.